Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ஸோ இன்னைக்கு வீடியோல நான் இந்த சம்மருக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு சிம்பிளிஃபைடு மார்னிங் அண்ட் டே டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் இப்போ ரீசெண்டாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. ஏன்னா புதுசாக இது எனக்கு வந்து ட்ரை பண்ண கிடைச்சது. ஸோ அதனால நான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபாக்ஸ்டேல் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து சில ப்ராடக்ட்ஸ் லைக் கிளென்சர், சீரம், சன்ஸ்கிரீன், ஃபேஸ் மாஸ்க் அண்ட் ஆக்னே ஸ்பாட் கரெக்டர் இதெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு வெர்ஷனாக தான் இருக்கு. ஸோ அது என்ன அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எனக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அது பண்ணுச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த கிளென்சர் இது வந்து ஃபாக்ஸ்டேலோட தி டெய்லி டுவெட் ஹைட்ரேட்டிங் கிளென்சர். இது உங்க ஸ்கின்னை டீப்பா கிளென்ஸ் பண்ண போது அண்ட் மேக்கப் இருந்தாலும் அதை அழகா ரிமூவ் பண்ண போது. இதுல சோடியம் ஹைட்ரோனேட் அண்ட் ரெட் ஆல்கே எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் தாராளமா இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து அந்த ஒரு மில்கி ஸ்லைமி ஜெல் கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரியான ஒரு கிளென்சரா இருக்கு. செம்ம ஸ்மூதா இருக்கு ஸ்கின்ல அண்ட் அந்த இன்ஸ்டன்டான ஒரு ரிஃப்ரெஷ் அண்ட் சில்ட் எஃபெக்ட் வந்து உங்க ஸ்கின்ல இது கொடுக்குது. லைக் வாஷ் பண்ண அப்புறமும் பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின் வந்துட்டு டெஃபினட்டா ட்ரை அவுட் ஆக மாட்டேங்குது. இது உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் லெவலையும் ஸ்கின் பேரியரையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ண போது ரொம்ப ஸ்ட்ரிப் டவுன் பண்ணாம. ஸோ உங்களுக்கு கிளாக்டு போர்ஸ் இருக்கு, இல்லைன்னா ரொம்ப ஸ்கின் டல்லாவும் டீஹைட்ரேட்டடாகவும் இருக்குன்னா திஸ் இஸ் த கிளென்சர் தட் யூ வாண்ட் டு ட்ரை. அண்ட் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ ரியலி லைக் இட். எப்படின்னா எனக்கு வந்துட்டு கிளென்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிப் டவுன் பண்ற மாதிரியான கிளென்சர் வந்து என்னுடைய ஃபேவரட் கிடையாது. எனக்கு வந்து லைட்டா அந்த ஒரு ஈரப்பதமும் மாய்ஸ்சரைசேஷனும் ஹைட்ரேஷனும் ஃபீல் ஆகுறதும் என் ஸ்கின்ல தெரியணும். லைக் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அது எனக்கு இந்த கிளென்சர் கொடுக்குது. சம்மரோ விண்டரோ மழை டைமோ எதுனாலுமே உங்க ஸ்கின்ல நீங்க கண்டிப்பா போட வேண்டிய ஒரு சீரம் என்னன்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் சி. நீங்க 18 வயசுக்கு மேல இருக்கீங்கன்னா தாராளமா வைட்டமின் சி உங்க ஸ்கின்ல இன்கார்பரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும், நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், என்னுடைய ஸ்கின்ல மேஜர் சேஞ்ச் கொண்டு வந்தது வைட்டமின் சி அண்ட் சன்ஸ்கிரீன். ஸோ வைட்டமின் சி சீரம் வந்துட்டு ரொம்ப ஒரு ரிலீஜியஸான எப்பயுமே போடுற ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு என்னுடைய ஸ்கின்னுக்கு அந்த ஒரு ரேடியன்ட் க்ளோ எடுத்துறதுக்கு. பிக்மெண்டேஷன் டேன்லாம் வந்துட்டு ரொம்ப வேர்சன் ஆகாம ஸ்கின்னை வந்துட்டு கொஞ்சம் பிரைட்டாகவும் ரேடியண்டாகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு இன்கிரீடியன்ட் வைட்டமின் சி. இந்த ஃபாக்ஸ்டேலோட வைட்டமின் சியும் என்னை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. இது வந்து பிரைட்னிங் வைட்டமின் சி சீரம். காலஜன் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ண போகுதுன்றாங்க. விசிபிளா டார்க் ஸ்பாட்ஸ் இருந்ததுன்னா அதை கம்மியும் பண்ண போகுது அப்படின்றாங்க. எனக்கு அட் த மொமெண்ட் நான் ரிலீஜியஸா வைட்டமின் சி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால ரொம்ப ஆப்வியஸான டார்க் ஸ்பாட்னு எதுவும் இல்லை. பட் ஏதாவது 1-2 பிம்பிள் அந்த மாதிரி வருது போகுதுன்னா அதனுடைய ஸ்பாட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஸோ மறுபடியும் நான் கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ற ஒரு ரீசன்னால எனக்கு வந்துட்டு அது ரொம்ப ஆப்வியஸா தெரியுது ஒரு பிரச்சனை இல்லாம இருந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு மில்கி ரன்னி கிரீமி டெக்ஸ்சர் அண்ட் கன்சிஸ்டன்சில இருக்கக்கூடிய ஒரு வைட்டமின் சி சீரம். இது வந்துட்டு நான் எப்பயுமே ஏதாவது ஒரு புது வைட்டமின் சி சீரம் என்னுடைய ஸ்கின் கேருக்கு நான் இன்ட்ரடியூஸ் ஆகுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பர்ஜ் ஆகுற அந்த ஒரு சென்சேஷனோ இல்லைன்னா லைட்டா பேர்ன் ஆகுற மாதிரியான ஒரு சென்சேஷன் இருக்கும். அது எனக்கு இது கொடுத்துச்சு 2 நாள் மட்டும் போட்ட அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து சப்சைட் ஆயிடும். அதுக்கப்புறம் நாள்ல இருந்து எனக்கு வந்துட்டு அந்த ஒரு ஃபீல் தெரியல. ஸ்கின் வந்து அடாப்ட் ஆயிடுச்சு. பர்ஜ் ஆகல, பட் அந்த ஒரு மாதிரி லைட்டா அப்படியே கொஞ்சம் கவகவன்ட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. இதுக்கு மேலே நான் வந்து சன்ஸ்கிரீன் போட்டுடுறேன் அப்படின்றதுனால எனக்கு வேற எந்த ஒரு ரொம்ப பயங்கரமான ரிவர்ஸ் ரியாக்ஷன்ஸ் எதுவும் கொடுக்கல. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னுடைய ஸ்கின்ல இது வந்து எனக்கு என்ன டிஃபரன்ஸ் கொடுத்ததுன்னா அந்த ஒரு சப்பிள்னஸ் அது வந்து ஆப்வியஸா தெரிஞ்சுது. ஸோ ஐ எம் ரியலி லைக்கிங் திஸ் வைட்டமின் சி சீரம். நான் இதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதுல எல் அஸ்காபிக் ஆசிட் அண்ட் வைட்டமின் இயும் இருக்கு. இது உங்க ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணி லைக் வெல் நரிஷ்டாவும் ரேடியன்ட் க்ளோவோடையும் இருக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. வைட்டமின் சி இஸ் அ மஸ்ட். நீங்க கன்சிஸ்டன்டா இருக்கீங்க வைட்டமின் சி அப்ளிகேஷன்ல உங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன்ல அப்படின்னா டெஃபினட்டா 100% உங்களுடைய ஸ்கின்னோட பெட்டர் வெர்ஷன் நீங்க கண் கூட பாப்பீங்க. வைட்டமின் சி எப்படி நீங்க த்ரூ அவுட் த இயர் போடணுமோ அதே மாதிரி சன்ஸ்கிரீனும் வந்து இட்ஸ் அ மஸ்ட். நான் நிறைய வாட்டி இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். கடந்த 3 வருஷமா நான் கன்சிஸ்டன்டா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வீட்லயே இருக்கேன் அப்படின்னா கூட. ஸோ இப்போ அதான் வந்து போட்டிருக்கேன். என்னுடைய ஃபேஸ்ல வந்துட்டு நீங்க லிட்டரலா எதுவும் இப்படி ப்ராடக்ட் வந்து ஹெவியா இருக்க மாதிரியோ இல்ல கிரேயா இருக்க மாதிரியோ பிரச்சனை வந்துட்டு நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன்னா ரொம்ப வேரபிளான பட் அட் த சேம் டைம் ஃப்ரெஷ் லுக்கிங் ஸ்கின் கொடுக்குது ஸ்கின் கேர். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் லைக் சொல்ற ஒரு ப்ராப்ளமும் இது. ஸ்கின் கேர் பண்ணாதான் என் ஸ்கின் ரொம்ப டல்லா இருக்கு. நீங்க ப்ராப்பர் ப்ராடக்ட்ஸ் ப்ராப்பர் இன்கிரீடியன்ஸ் வச்சு யூஸ் பண்றீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்க போறது கிடையாது. ஸோ ஃபாக்ஸ்டேல்லே ஐ ஹேவ் திஸ் கோல்டன் அவர் க்ளோ சன்ஸ்கிரீன். இதுல SPF 50 அண்ட் PA 4+ ரேட்டிங் இருக்கு. இது வந்து சன் டேன்ல இருந்து உங்க ஸ்கின்னை ப்ரிவென்ட் பண்ண போது அண்ட் க்ளோ கொடுக்க போகுது. இதுல வைட்டமின் சி அண்ட் நயசினமைட் இருக்கு. ஸோ வைட்டமின் சி பிளஸ் சன்ஸ்கிரீன் ஒரு பயங்கரமான அல்டிமேட்டான ஒரு காம்போ. நைசினமைட் இருக்கு. இது உங்களுக்கு ஆக்னே வராம பாத்துக்க போது, க்ளோ இன்டியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது, ஆக்னே மார்க்ஸ் இருந்ததுன்னா அதை சரி பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. ஸோ எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் இதை தாராளமா யூஸ் பண்ணலாம். எனக்கு அந்த க்ளோ வந்துட்டு ரொம்ப ஆப்வியஸா அந்த ஒரு ஆயிலி ஸ்கின்னை வந்துட்டு ரொம்ப இன்னும் எக்ஸாஜரேட் பண்ணி காமிக்கிற மாதிரியான க்ளோ கிடையாது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கும் இப்போ.
எனக்கு வந்துட்டு அந்த ஒரு ஜூவினஸ் வந்துட்டு ரொம்ப ஆப்வியஸா வந்து தெரியாம இருக்கு. ஸோ இஃப் யூஆர் சம் ஒன் உங்களுக்கு அந்த மாதிரி லைக் ஹெல்தி க்ளோ எனக்கு நேர்ல இங்க கண்ணாடியில பாக்குறதுக்கு அப்படியே ஷைன் அடிக்கிறதுலாம் வந்து தெரியுது, நெத்தி இந்த கண்ணத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம். இந்த மாதிரி மினிமலான க்ளோ, ஆயிலினஸ் இல்லாத க்ளோ வேணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ஆப் திஸ். போட்ட கொஞ்ச நேரத்துல மட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1 to 2 மினிட்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஒரு ஏதோ சன்ஸ்கிரீன் போட்ட எஃபெக்ட் வந்து இருக்கும். லைக் அந்த ஒயிட் கிரீம் நீங்க போட்டீங்கன்னா அப்படியே உங்க ஸ்கின்ல செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி கொஞ்சோண்டு ஆஃப் கலரா கொஞ்சம் டல் ஆக்குற மாதிரி காமிக்கும். அந்த மாதிரி டைம் கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் செட் டு சம்திங் லைக் திஸ். ஐ ரியலி லைக் திஸ் சன்ஸ்கிரீன். டெஃபினட்டா ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் இதை காலி பண்றதுக்கு பிகாஸ் இட்ஸ் அ குட் ஒன். ஸோ இதான் என்னுடைய மார்னிங் ஸ்கின் கேர். சிம்பிளா இருக்கும். சம்டைம்ஸ் இஃப் ஐ ஃபீல் லைக் மை ஸ்கின் இஸ் சூப்பர் ட்ரை அண்ட் டீஹைட்ரேட்டட், ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் உள்ள இன்கார்பரேட் பண்ணிப்பேன். அண்ட் நைட் டைம்ஸ்ல சேம் அதே ஹைட்ரேட்டிங் கிளென்சர், வைட்டமின் சி சீரம். அதுக்கப்புறம் ஏதாவது எனக்கு ஆக்னே புதுசா வர மாதிரி இருக்கு அப்படின்னா ஐ யூஸ் திஸ் ஆக்னிக் ஸ்பாட் கரெக்டர் ஜெல் ஃப்ரம் ஃபாக்ஸ்டெயில். இது வந்து ஒரு ஒன்ஸ் இட் ஒண்டர். ஸோ பேசிக்கலா உங்களுக்கு வந்து ஆக்னே வரத ப்ரிவென்ட் பண்ண போது, சீக்கிரமா ட்ரை டவுன் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா யூ கேன் யூஸ் திஸ். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இது வந்துட்டு ஆக்னே ரொம்ப ஆக்டிவா இருக்கும் போது யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப எரிச்சல் கொடுக்கும், அது இன்னும் ஆக்டிவேட் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை பண்ணாதீங்க. ஆக்னே வர மாதிரி ஃபீல் ஆகுது, அந்த அந்த ஒரு பால் மாதிரி பல்ஜ் ஆகுது பாத்தீங்களா, கட்டி மாதிரி, அதுக்கு மேல வைங்க. அப்புறம் ஆக்னே வந்துருச்சு அப்படின்னா அதை விட்டுருங்க. அது கொஞ்சம் சரியாகிற டைம்ல, காயற டைம்ல இதை வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா 2 daysல சீக்கிரமா வந்து பாப் ஆயிடும். வேற எங்கும் இன்ஃபெக்ஷனும் ஆகாம இருக்கும். இதுல உங்களுக்கு அசைலிக் ஆசிட், AHA அண்ட் BHA இருக்கு. எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் தாராளமா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் ஸ்பாட் கரெக்ஷன் தான் அப்படின்றதுனால நீங்க கை வச்சு அதெல்லாம் பண்ண வேண்டியது கூட இல்லை. இந்த அப்ளிகேட்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கியூட்டா இந்த மாதிரி ஒரு டூம் ஷேப்ல இருக்கு, சிலிக்கன் டூம் அப்ளிகேட்டர் மாதிரி. அது புதுசா இருக்கும்போது மட்டும் டிப்பை வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் அப்ளை. அது ஒரு சாதா ஒரு ஜெல் மாதிரி தான் இருக்கும், ஒரு மாதிரி கொஞ்சம் டர்ட்டி ஒயிட் கலர்ல. ஸோ யூ கேன் அப்ளை அண்ட் ஓவர் நைட் நீங்க விட்டுட்டீங்கன்னா அதுவே ட்ரை டவுன் பண்ணி விட்டுரும். இது வந்து ஒன்லி இஃப் ஐ ஃபீல் லைக் ஏதாவது பிம்பிள் வரப்போகுது அப்படின்னா மட்டும்தான் ஐ யூஸ் திஸ். அதுக்கப்புறம் வீக்லி 2 times ஐ யூஸ் திஸ் ஃபேஸ் மாஸ்க். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ரியலி லவ் இந்த மாதிரி AHA இருக்கிற மாதிரியான ஃபேஸ் மாஸ்க். கிளே மாஸ்கா இருந்ததுன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா. இது வந்து ஸ்கின் ரேடியன்ஸ் மாஸ்க். போர்ஸை கிளீன் பண்றதுக்கு, ஸ்கின் டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, க்ளோ எடுத்துட்டு வர்றதுக்கு. இதுல வந்து உங்களுக்கு பிரசிலியன் பர்பிள் கிளே, கயோலின் கிளே அண்ட் லாக்டிக் ஆசிட் இருக்கு. கிளே பேஸ்ட் மாஸ்க் என்னுடைய ஃபேவரட். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே. அந்த ஆயிலி ஸ்கின் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த கேலின் கிளே எல்லாம் வந்து செம்மையா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல இந்த பிரசிலியன் பர்பிள் கிளே ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கு முன்னாடி நான் வந்து மேபி யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா பல வருஷமா ஸ்கின் கேர் பண்றேன்றதுனால லிட்டரலா இப்ப நான் எதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்கேன், என்னென்ன இன்கிரீடியன்ட் ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ணிருக்கேன்றதுலேயே வந்து எனக்கு வந்து லைட்டா ட்ராக் விட்டு போன மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு இது வந்துட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஆனா ஸ்பெசிஃபிக்கா என்னால பின் பாயிண்ட் பண்ண முடியல, இது யூஸ் பண்ணிருக்கேன், இந்த பிராண்ட்ல தான் யூஸ் பண்ணிருக்கேன்ட்டு. பட் யா, வித் தட் பீயிங் செட், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ அப்சல்யூட்லி லவ் கிளே மாஸ்க்ஸ். அதுல எனக்கு இது வந்து ஒரு கரண்ட் ஃபேவரட்டா இருந்துட்டு இருக்கு. நைட் டைம்ஸ்ல இதை போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மாய்ஸ்சரைசர் போட்டு விட்டுருவேன். அதுவே என் ஸ்கின்ல வந்து அந்த ஆயிலினஸ் வந்துட்டு பேலன்ஸ் பண்ண போது, லாக்டிக் ஆசிட் இருக்கு அப்படின்றதுனால அந்த ஒரு நல்ல பளிச்சுன்ற க்ளோ வந்து எடுத்துட்டு வர போது. அண்ட் சம்டைம்ஸ் எனக்காவது வெளில போயிட்டு வரேன், ஈவினிங் ஏதாவது மேக்கப் போடணும், எங்கேயா வெளியில போகணும், அப்போ எனக்கு வந்து குவிக்கான ஒரு பிக்மி அப் வேணும், ஸ்கின்னுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும் அப்படின்னா இதை போட்டுட்டு வந்துட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி போட்டுட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே அப்பாடான்னு படுத்துட்டு எந்திரிச்சு வாஷ் பண்ணேன். என் ஸ்கின் செம்ம ரிலாக்ஸ்ட் ஆகும், ஃப்ரெஷ் ஆகும். அவ்வளவுதான், ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் ஈவெண்ட், ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் மேக் ஓவர் மாதிரி ரெடி ஆகியிருக்கும். ஐ ரியலி லைக் இட். ஸோ யா, நார்மல் டு ஆயிலி ஸ்கின் ஆளுங்க யூ வில் டெஃபினெட்லி லவ் இட். இந்த பிளாக்கெட்ஸ் எல்லாம் போக்குறதுக்கு T zone போடுறது, அதுக்கு கூட யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் இட். எனக்கு டெஃபினட்டா இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ வாரத்துல 2 times இந்த கிளே மாஸ்க். நைட் டைம்ஸ்ல, மார்னிங் டைம்ல ஃபேஸ் வாஷ், சீரம் அண்ட் சன்ஸ்கிரீன். நைட் டைம்ல ஃபேஸ் வாஷ் அண்ட் சீரம். ஆக்னே வர மாதிரி இருக்குன்னா இந்த ஆக்னே கரெக்டிங் ஜெல். இந்த மாதிரியா சிம்பிளிஃபைடா உங்களுடைய ஸ்கின் கேர் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்கின் கேர் நீங்களே ஈஸியா, ரிலீஜியஸா, கன்சிஸ்டன்டா வீட்ல பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பெஸ்ட் பார்ட் என்னன்னா இது எல்லாமே அஃபோர்டபுளும் கூட, பட் குட் குவாலிட்டியில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஒரு பிராண்ட். ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு காமெண்ட் செக்ஷன்லயும் தெரியப்படுத்திக்கோங்க. வேற ஏதாவது பிராண்ட்ஸ் நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. இன்னைக்கு வீடியோல அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.